கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அருமையான ஒரு வசனம். ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையானது அது எப்படி இருக்குமா, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அவ்வளவு வேல்யூபிளானது அது. அது வந்து எதில் வைக்கப்பட்டிருக்கா, அழகா அருமையாக வெள்ளித்தட்டில் வைத்திருக்கிறது. அது மேலே பொற்பழங்கள், பொன்னாலான பழம், எவ்வளோ வேல்யூபிளான, அதுக்கு சமானம் இந்த ஏற்ற சமயத்தில் நம்ம சொல்லும் வார்த்தையானது. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்டது. பிரியமானவர்களை, இன்றைக்கு விசேஷமாக எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒன்று ஞாபகம் என்ன வருதுன்னா, நம்முடைய ஆசீர்வாதம் டிவியை ஆரம்ப நாட்கள்லேருந்து பார்க்கும் பொழுது பார்க்கிறவர்கள் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, யாரை கேட்டாலும் எப்போ சாட்சி சொன்னாலும் இன்றைக்கும் கூட யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் சரியாக எங்களுக்கு நேரம் வருது. நாங்கள் கேள்வியோடு இருப்போம், இதற்கு என்ன பதில் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வாத டிவியை ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது சரியாக அதற்கேற்ற பதில் எங்களுக்கு நேராக வருது என்று சொல்லி ஒருத்தர் 2 பேர் அல்ல, ஏராளமானவர்கள் சொல்வது வழக்கம். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்களும் கூட சாட்சி சொல்கிறாங்க. போகும்போது மீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கே பேசினது போல இருந்தது, எனக்கே பேசினது போல இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். இந்த டிவி டெய்லி நாங்கள் பார்க்கும்போது, நைட்டில் பார்க்கும்போது, பகலில் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரும். மனசு சோர்ந்து போகிற நேரத்தில் கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தை அலனையா மூலமாகவும் சோஃபியா சிஸ்டர் மூலமாகவும் கரெக்டாக சேரும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்காகவே சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன மனசில் நினச்சோமோ அதை அப்படியே ஐயா சொல்கிறாரு. எதிர்பார்த்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. எனக்குன்னே பேசின மாதிரி சூப்பராக வசனம் கொடுத்தாரு, எனக்கே கொடுத்தது மாதிரி இருந்தது. பிரியமானவர்களே, இதுதான் ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள். இது எப்படி, இது பரிசுத்த ஆவியானவர் செயல். இதை குறித்து நான் சொல்வேன் என்றால், நம்ம டிவியின் மூலமாகவும் மீட்டிங்லேயும் சர்ச்சைக்கு வரும்போதும் ஜனங்கள் இப்படி அவங்க உணர்றாங்க, அவங்க அப்படி வார்த்தையை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இது என்னென்னா, இது மனுஷருடைய செயல் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய செயல். இதெல்லாம் லேசில் வராது. கர்த்தருடைய சமூகத்திலேயே எப்பொழுதும் காத்திருந்து ஜெபத்தில் பரிசுத்த ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் போது, அப்போது ஒரு வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு நேரம் எந்த வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டுமோ அழகாய் கொண்டு சேர்க்கின்றார் என்று தான் நான் எண்ணுவேன். இது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் கூட நம்மளும் கூட நடைமுறை வாழ்க்கையில் குடும்பங்களில் நம்ம பேசுகிறது கூட எப்படி இருக்கணுமா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி அநேக குடும்பங்களில் அல்லது சமுதாயத்தில் வேலை பார்க்குற இடங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற அந்த தோரணை, நம்ம சொல்லுகின்ற வார்த்தைகள், இதெல்லாம் அநேக குடும்பங்களுக்குள்ள சில சண்டைகள், வைராக்கியம், கசப்பு இவையெல்லாம் எழுப்பி விட்டு கொண்டே இருக்குது. ஆனால் ஞானமாக நம்ம பேச பழகிக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் எதை யார்கிட்ட சொல்வது, அந்த சமயத்துக்கு தக்க ஏற்ற வார்த்தை. துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தை இன்னும் துக்கப்படுத்தத்தக்கதாக அவங்கள பட்டய குத்துகள் போல பேசக்கூடாது, அவங்களுடைய தவறுகளை சொல்லக்கூடாது, அவங்களோட குறைகளை சொல்லக்கூடாது. ஆனால் ஏற்ற துக்கத்தை ஆற்றக்கூடியதான நல்ல வார்த்தைகளை வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லும்போது அவங்களுடைய இருதயம் குளிரும். பார்த்தீங்களா, நல் வார்த்தைகள் இருதயத்தை அப்படி மகிழ பண்ணுமா. ஒடுங்கி போய் இருக்கிற இருதயத்தை நல் வார்த்தைகள் நல்லா குளிர்ச்சியாக்கும், மகிழ பண்ணும். அதே போல் நம்ம ஏற்ற நேரத்தில் அப்படி பேசும் பொழுது அப்படிப்பட்டவருடைய இருதயம் சந்தோஷப்படுகின்றது. துக்கத்தை அவங்க மறந்து அவங்க விசுவாசத்தில் அவங்க பெருகுறாங்க. விசுவாசிக்கத்தக்கதான நல்ல வார்த்தைகளை பேசணும். அதில் விசேஷமாக ஊழியர்கள், ஆசாரியர்கள், அதாவது போதகர்கள் இல்லையா, இவங்கெல்லாம்
ஜனங்களுடைய வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒரு விசேஷங்களில் சென்று நல்ல அவங்க பிரசங்கம் பண்ணி ஆசீர்வதிக்க போகிறாங்க. திருமண வைபவம், வீடு பிரதிஷ்டை, இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, பிறந்த நாள் விழா, இப்படி பல காரியங்கள் செய்யும் பொழுது அப்போ செல்லுகின்ற ஜெபிக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற ஆசாரியர்கள் அந்த சமயத்திற்கு ஏற்றபடியாக பேசி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா மல்கியால 2:7 அருமையான ஒரு வசனம் சொல்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமே, ஏனென்றால் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ ஆசாரியர்கள் விசேஷமாக பேசுவது சொல்லுவது அவர்கள் ரொம்ப ஞானமாக அவங்க பேச வேண்டும். அறிவை காக்க வேண்டும். ஆசாரியர்களுடைய உதடுகள் அதான் ஞானத்தை காக்க வேண்டும். மதியீனமாக மற்றவர்கள் பேசுவது போல நம்ம பேசி மற்றவர்களை வேதனைப்படுத்திடக்கூடாது. வேத வசனம் வாயில் இருக்கணும். அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல நல் வார்த்தைகளை சொல்லி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லணும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு திருமண ஆராதனைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த திருமண ஆராதனையிலே நிறைய அறிமுகமான நிறைய ஊழியர்கள் வந்திருந்தாங்க, போதகர்கள் வந்திருந்தாங்க. அப்போது ஒரு எல்லாருக்கும் பரிச்சயமான நல்ல ஒரு பெரிய ஒரு ஊழியரை அவங்க செய்தி கொடுக்க சொன்னாங்க. அப்போ தான் திருமண ஆராதனையில் அப்போ தான் கை பிடிச்சு கொடுத்து பெண்ணையும் மாப்பிள்ளையும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவங்க புதுமண தம்பதியராக அவங்க ஆயிருக்கிறாங்க. திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க தேவ சமூகத்தில். அப்போ அவர்களுக்கு ஒரு நல் வார்த்தை, அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி வந்திருக்கவங்களாம் ஆசீர்வதிக்கணும். அதுதான் நடைமுறையில் நடக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது அந்த எழும்பி செய்தி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எழும்பி நின்று பேசின அந்த ஊழியர் பேசினதை கேட்ட பொழுது நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப வேதனைப்பட்டோம். இப்போ அவர் பேச ஆரம்பத்திலேருந்து அவர் என்ன பேசினார்னா விவாகரத்து பற்றியே பேசினார். இவ்வளோ போதகர்கள் இவ்வளோ ஊழியர்கள் ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு கல்யாணத்தையும் நடத்தி வைக்கின்றோம். ஆனால் அநேகர் திருமணமான உடனே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க உடனே விவாகரத்துக்கு போகிறாங்க. இப்படிலாம் நடந்தால் ஊழியர்கள் பொறுப்பு கிடையாது என்று சொல்லி அவர் விவாகரத்து பற்றியே பேசி அந்த செய்தியில் முடித்து அப்புறம் ஜோமணி முடித்தார். அந்த நேரத்தில் என்ன வேணும்? அந்த நேரத்தில் மணமக்களை ஆசீர்வதிக்க வேணும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாய் கட்டப்படணும். சங்கீதம் 128 படியாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்கின்ற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அந்த வசனங்களை சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் இப்படி தான் ஒவ்வொருவருமே நம்ம நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கூட சரி, கணவன் மனைவிக்கு இடையில், பிள்ளைகளுக்கு இடையில், மாமியார் மருமகளுக்கு இடையில் மற்றவர்கள் என்ன பேசினாலும் நீங்கள் அவர்களை பற்றி குறைகளை பேசி மனசை வேதனைப்படுத்தாமல் அவங்கள சந்தோஷப்படுத்தத்தக்கதா, என்கரேஜ் பண்ணத்தக்கதா அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான நல் வார்த்தைகளை பேசும் பொழுது அது எப்படி இருக்குமா? உங்கள் வார்த்தைகள் மிகவும் வேல்யூபிளாக இருக்கும். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுப்போம். அப்போ நம்முடைய வார்த்தைகள் கூட எப்படி இருக்கும்னா இப்படி தான் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை போல வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஞானத்தையும் விவேகத்தையும் கிருபையையும் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா அறிவுள்ளதாய் ஞானமுள்ளதாய் ஆண்டவரே மற்றவர்களுக்கு இருதயத்தை தேற்றக்கூடியதாக ஆற்றக்கூடியதாக ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை போல அவர்களுக்கு இருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக எல்லாம் நான் கருத்தோடு ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமேன்.